ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னே சொல்லலாம். செம்ம பரபரப்பு, ட்விஸ்ட் அண்ட் டோன், மாயா ஜாலமாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வாசு ஆவி வந்து பாரதி மாதிரியே வந்து வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வசமாக எல்லோரும் முன்னாடி மாட்டிட்டாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே வந்து பாட்டு நிகழ்ச்சி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கப்ப இந்த போட்டியில் நாங்களும் கலந்துக்கிறோன்னு மரகதமும் ரத்னம் வந்து எல்லோரும் பாட்டு பாடிட்டு மொத்த குடும்பமும் எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. அது பாட்டு பாடி முடிச்சதுக்கு ரத்னம் கிட்ட வந்து வேறு லெவலில் நீங்கள் பாட்டு பாடுனீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பழைய பாட்டாக இருந்தாலும் நல்லா பாடுனீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து நம்ம துரை வந்துடுறாங்க. துரை வந்தோன்னே வந்து ஓஹோ இவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து லெட்டர் வந்து கொடுத்து மாடியில் தனியாக சந்திக்கணும், கொஞ்சம் மேலே வா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. பாரதி வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு வந்து மேலே போயிடுறாங்க. மேலே போனதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி என்ன ஆதி, நம்ம தான் அங்கே பாட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் திடீர்னு நம்மளை தனியாக பார்க்க சொல்லியிருக்கீங்க, இந்த சமயத்தில் இப்படிலாம் பார்த்தா வந்து யாராவது தப்பாக நினச்சிட போகிறாங்க அப்படின்னோடனே, சரி என்ன தான் விஷயம் சொல்லுங்கள், நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அது டக்குன்னு துரை வந்து நிற்கிறாங்க. இதை துரையை பார்த்தோன்னா வந்து நடுங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நீ எப்படி இங்கே தப்பிச்சு வந்த அப்படின்னோடனே, ஓ உன்னை வந்து இவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கல, உன்னையெல்லாம் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நவுந்து போகிறாங்க. நவுந்து ஓடி போனோன்னா வந்து கரெக்டாக வந்து துரை வந்து உன் கூட வந்து ஓடி பிடிச்சி விளாடணுன்னு ஆசைப்பட்றேன், சரி விளாண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கூட வந்து இந்த பக்கம் ஓட விடாமல் டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பாரதி கையை பிடிச்சி, ஓ நீ வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய நல்லது செஞ்சுட்ட, அதனால் வந்து நீ இனிமேல் வந்து இங்கே இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது, அதனால் நீ வந்து மேலே போயிட்டுறியா, உன் பிடிச்ச வேற என் அண்ணன் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு காணும்னு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உன்னை காணும்னு தேடுறான்னா அதனால் நான் அங்கேயே அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியிலேருந்து டக்குன்னு வந்து தள்ளி விட்டுறாப்புல. தள்ளி விட்டோன்னே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னே வந்து சோகமாக ஒரு பிஜிஎம் போடுறாங்க. அப்போயே தெரிஞ்சு போயிடுச்சு நிச்சயமாக வந்து வேறு லெவலில் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு கீழே வராப்பில் நம்ம துரை வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. அப்போ நான் மேலேருந்து தள்ளி விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே தான் தெரியுது சரியான ட்விஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து வாசு தான் வந்திருக்காங்க மாடிக்கு. அது தெரியாமல் இவர் வந்து கீழே தள்ளி விட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல. திரும்பி பார்த்துட்டு அங்கே பார்த்தா அங்கே வந்து காணுமே, நான் தான் தள்ளி விட்டேனே கீழே இருந்தாலே அப்படின்னு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பாரதி வந்து வானத்தில் வந்து ஏரில் வந்து அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காங்க. பறந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. அதை பார்த்தோன்னே வந்து தூக்கி வாரி போட்டு கீழெல்லாம் மாடிப்படியில் வந்து உருண்டு, வேணாம் யார் நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே பேச்சே இல்லை, துண்டை போட்டு அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம வாசு பாரதியாகவே இருக்காப்புல, பாரதி கெட்டப்பில் இருந்து அடி வெளுன்னு இழுத்து எடுக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த 2 லேடிஸ் இருந்தாங்களே துரையோட கையாளுங்க, அவங்க எல்லாரையும் இங்கே இருக்காதிங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் தப்பிக்கலான்ட்டு பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் லாக் ஆகிடுது. லாக் ஆனோன்னா என்னது திடீர்னு லாக் ஆகிடுச்சின்னு திரும்பி பார்க்குறாங்க. பாரதி வந்து செம மாசாக வந்து உட்காந்துருக்காங்க. செம கெத்தாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த பார்த்தோன்னே வந்து நடுங்க ஆரம்பிச்சிடான். யார் நீ, எதுக்காக இங்கே வந்து என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வார்த்தை கூட பேசலை. நம்ம வாசு வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பாரதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அவன் அடி கன்னத்தில் பலார்னு அடித்து சட்டையை பிடிச்சி இப்படியே தூக்கி போட்டது உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாரதிக்கு என்ன பண்ணணும்னு அவர் அந்த கேனை எடுத்து நினச்சாரோ அதே விஷயத்தை வந்து நம்ம வாசு வந்து துரைக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு தீப்பெட்டி எடுத்து கையில் வந்து பற்ற வச்சு அப்படியே நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே என்னை தயவு செஞ்சு இனிமேல் எந்த தசை பக்கம் வரமாட்டேன், ஆளை விடுங்க அப்படின்ட்டு ஓடி டோரை திறந்துட்டு ஓடுறாங்க. ஓடுறப்ப பார்த்தா மொத்த கல்யாண வீட்டில் எல்லோரும் முன்னாடி வந்து விழுந்துடுறாப்புல. விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு செம்ம கடுப்பாயிட்டாங்க. நம்ம ரத்னம் பார்த்துட்டு, ஏய் நீ எப்படிறா இங்கே தப்பிச்சு வந்துட்டியா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெயிலில் வந்துட்டியே அப்படின்னோடனே யார் எடுத்தது என்ன ஏதுன்னு பார்க்காம கையில் உள்ள பெல்ட்டை எடுத்து அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் மரகதத்துக்கு ஒரு அடியை போட்டுட்டு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இவன் வெளில வந்ததுக்கு இருக்கட்டும் அப்படின்னு, கல்யாண மண்டபத்தில் ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யார் தேவையில்லாமல் பார்க்குறேன், இவன்லாம் எந்த தைரியத்தில் இந்த மண்டபத்துக்கு இங்கே கல்யாண இடத்துக்கு வந்திருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே பாரதிக்கு வந்து அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஆதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போ எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னோடனே, நிச்சயமாக இவன் தான் பண்ணியிருப்பான், இப்போதைக்கு
இப்போதைக்கு எதுவும் இதை பற்றி யார்கிட்டையும் பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் ரத்னம் அப்பாவே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அவனை அடிச்சு துரத்தி விட்றாங்க இந்த மண்டபத்துக்கு. எப்படிரா வந்த அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து பயந்துக்கிட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட எபிசோடு பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் செம்மையாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம டீமுக்கு கன்கிராட்ஸ் டு தி டீம்.